மாண்புமிகு உறுப்பினர் தளபதி அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எங்கள் மனதில் என்றும் நிலைத்து நிற்கும் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா அவர்களை தொடர்ந்து இந்த தமிழ் சமுதாயத்துக்கு உழைத்த போராளி, கிழக்கில் மறைந்த சூரியன், நம் தமிழக தலைவர், முத்தமிழ் அறிஞர் தலைவர் கலைஞர் துயிலும் திசை நோக்கி வணங்கி, தந்தைக்கு மிஞ்சிய தனையனாய், செயல் வீரராய், கண் துஞ்சாமல் பசி நோக்காமல், நூற்றுக்கணக்கான நாட்களில் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்கள் கடந்து லட்சக்கணக்கான மக்களை சந்தித்த பின் கோட்டையை பிடித்திருக்கும் கோடியில் ஒருவர் கழகத் தலைவர், தமிழகத்தின் முதலமைச்சர் அவர்களை நன்றியோடு வணங்குகிறேன். முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் மறைவுக்கு பிறகு நமது கழக தலைவர் அவர்கள், அன்றைய எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் என்னை அழைத்து மதுரையிலே தலைவர் கலைஞர் சிலையை வைக்க வேண்டும், அதற்கான நடவடிக்கை எடுங்கள் என்று எங்களிடத்திலே சொன்னார். நான் மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவரத்திலே சென்று 2-3 முறை சென்று விண்ணப்பம் கொடுத்தும் எந்த பதிலும் வராத காரணத்தினால் நான் நீதிமன்றத்திற்கு சென்று மதுரை உயர்நீதிமன்ற கிளை அன்றைக்கு ஒரு உத்தரவு பிறப்பித்தது. தலைவர் கலைஞர்களுடைய சிலையை மதுரையிலே வழங்குவதற்கு அனுமதி வழங்க வேண்டும் என்று சொன்னதற்கு பிறகு நமது மத்திய தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவரோடு தலைமைச் செயலகத்திலே ஒரு 4 முறை சென்று வருவாய்த்துறையுடைய செயலாளரை சந்தித்து அன்றைக்கு ஒரு அரசாணையை பெற்றோம். மதுரையில் வரலாற்று சிறப்புமிக்க மீனாட்சி அம்மன் கோயில்களை சுற்றி சித்திரை வீதி, ஆடி வீதி, ஆவணி வீதி, மாசி வீதி, வெளி வீதி என்று இருக்கிறது. அப்படிப்பட்ட வடக்கு வெளி வீதியிலே சிம்மக்கல்லிலே தலைவர் சிலையினை வைப்பதற்கு எங்களுக்கு ஆக்கமும் ஊக்கமும் கொடுத்த, திறந்து வைத்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். மானிய கோரிக்கை சம்பந்தப்பட்ட சில கருத்துக்களை இங்கே வைப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன். தொழில் முனைவோர் மற்றும் நெசவாளர்களின் நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்று பஞ்சு, கழிவு பஞ்சு மீதான 1% நுழைவு வரியை ரத்து செய்யப்படும் என அறிவித்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு எங்களுடைய மதுரை நெசவாளர் சங்கத்தின் சார்பாக என்னிடத்திலே வாழ்த்துக்களை, பாராட்டுதல்களை தெரிவிக்க சொன்னார்கள். அவருக்கும் எங்களுடைய நன்றி. மதுரை வடக்கு தொகுதியில் உள்ள செல்லூரில் சுமார் 10 வருடங்களுக்கு முன்பு தனியாருக்கு சொந்தமான கைத்தறி ஜவுளி உற்பத்தி செய்யும் நெசவு கூடங்கள் 40-50 இருந்தன. ஆனால் தற்பொழுது 10-15 கூடங்கள் தான் இயங்கி வருகிறது. மாண்புமிகு தலைவர்களுடைய முதலமைச்சராக இருந்த பொழுது தனியார் கைத்தறி ஜவுளி உற்பத்தியாளர் நெசவு கூடங்களுக்கு 100 யூனிட்டும், பவர்லூம் நெசவு கூடங்களுக்கு 250 யூனிட்டும் மின்சாரமாக இலவசமாக வழங்கினார்கள். பின்பு தனியார் கைத்தறி நெசவு கூடங்களுக்கு 200 யூனிட் மின்சாரமும், பவர்லூம் தறிகளுக்கு 500 யூனிட் மின்சாரமும் வழங்கி வந்தார்கள். ஆனால் ஒரு வருடத்தில், கடந்த ஆட்சியாளத்தில் அந்த தனியார் கைத்தறிக்கு நெசவு கூடங்களுக்கு வழங்கப்பட்ட 200 யூனிட் மின்சாரத்தை நிறுத்திவிட்டார்கள். இப்போது காரணம் கேட்டால் அதற்கான காரணம், குடியிருக்கும் வீட்டிலே கைத்தறி நெசவு செய்தால் மட்டுமே இந்த இலவச மின்சாரம் கிடைக்கும் என்று சொல்கிறார்கள். தனியாருக்கு சொந்தமான நெசவு கூடம் கூட்டுறவு சங்கம் அமைப்பின் கீழ் வராது. ஆகவே தனியார் நெசவு கூடத்திற்கு மீண்டும் 200 மின்சாரம் இலவசமாக வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நெசவாளருக்கு என்று தனியாக ஒரு கூட்டுறவு வங்கி அமைக்கப்பட வேண்டும் மற்றும் 12%-இருந்து 8% வட்டி குறைத்து கடன் வழங்க ஏற்பாடு செய்ய வேண்டும். இதை தமிழகத்தின் மையப்பகுதியான மதுரையில் நெசவாளர்கள் கூட்டுறவு வங்கி அமைக்கப்பட வேண்டும் என்று நமது 2016 தேர்தல் அறிக்கை சொல்லப்பட்டிருக்கிறது. அதை செய்து தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதே போல 1989-96 தலைவர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபொழுது கூட்டுறவு சங்கங்கள் மூலம் இடம் தேர்வு செய்து அதை வீட்டு மனைகளாக ஏற்படுத்தி அட்கோ வீடு மூலம் வீடுகள் அமைத்து தந்தார். தற்போது அவை நெசவாளருக்கு பெரும் சொத்தாக அமைந்துள்ளது. அதே போல் தற்போது தமிழகம் முழுவதும் பல கூட்டுறவு சங்கங்கள் மூலம் குடியிருப்பு வளாகங்கள் அமைக்கப்பட வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். நெசவாளர்கள் ஓய்வூதியம் தற்போது 1000 மட்டுமே வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் 60 வயது பூர்த்தியாக இருக்க வேண்டும் என்றும் அதில் கடைசி 2 வருடங்கள் நெசவு தொழில் செய்திருக்க வேண்டும் என விதி உள்ளது. ஆனால் நெசவாளர்கள் நெசவு என்பது குடும்ப தொழிலாக உள்ளது. மேலும் தற்போது 15 வயதிலே அவர்கள் இந்த தொழிலில் ஈடுபட்டு அதனால் கண் பார்வை, மூட்டு வலி ஏற்பட்டு 50 வயதுக்கு மேலே கஷ்டப்படுகிறார்கள். எனவே ஓய்வு வயதை 55ஆக குறைக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். நெசவாளர் மக்களின் நெசவு தொழில் அழிந்து வரும் சூழ்நிலையில் நெசவு தொழில் காக்கும் பொருட்டு அனைத்து சமூக மக்களும் நெசவு தொழில் கற்க பயில தொழில் பயிற்சி நிலையம் ஒன்று மதுரை கிருஷ்ணாபுரம் காலனியில் ஏற்கனவே நிறைய இடம் இருக்கிறது. அங்கே தொடங்கிட வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். தமிழக அரசின் சீரிய முயற்சியின் காரணமாக தொழில் முனைவோர் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. சரக்கு மற்றும் சேவை வரி சட்டத்தின் கீழ் பதிவெண் பெறும் வணிகர்களின் எண்ணிக்கை தினந்தோறும் உயர்ந்து வருகிறது. பெரிய அலுவலர்களின் ஊழியர்களின் எண்ணிக்கை உயர்த்தினால் மட்டுமே வணிகர்களுக்கு
சிறப்பான சேவையை செய்ய இயலும். வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்படுவதற்கு முன் தொழில் வணிகத்துறையினரை அழைத்து முன் ஆலோசனைகளை கேட்டு உரியவற்றை வரவு செலவு திட்டத்தில் அறிவிக்கும் தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் அறிமுகப்படுத்திய சிறப்பான நடைமுறை 10 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் இந்த ஆண்டு பொது வரவு செலவு திட்டத்திற்கும் எந்த மாநிலத்திலும் இல்லாத புதுமையாக இந்த ஆண்டு நம் மாநிலத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட தனியான வேளாண் வரவு செலவு திட்டத்திற்கும் கடைபிடிக்கப்பட்டது குறித்து தொழில் வணிகத்துறையினரும் வேளாண் துறையினரும் பெரும் மகிழ்ச்சி அடைந்துள்ளார்கள். அத்தியாவசிய உணவுப் பொருட்களுக்கான அரிசி, கோதுமை, பருப்பு போன்றவைகள் வணிக பெயருடன் பிராண்ட் நேம் வரி விதிக்கப்படுகிறது. ஆனால் வணிக பெயர் இல்லை என்றால் அதே பொருட்களுக்கு வரி விலக்கு கொடுக்கப்படுகிறது. இதனால் பலர் பல ஆண்டுகளாக பெரும் பொருள் செலவு செய்து பிரபலப்படுத்திய வணிக பெயரை விட்டுவிட வேண்டிய சூழல் ஏற்பட்டுவிட்டது. தொழில் வணிகத்துறையினர் தங்கள் பொருள்களுக்கு வணிக பெயர் வைத்து விற்பதை ஊக்குவிக்க வேண்டும். எனது தொகுதி சம்பந்தப்பட்ட சில கருத்துக்களையும் மாவட்டம் சம்பந்தப்பட்ட சில கோரிக்கைகள் இங்கே வைப்பதற்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன். மதுரையிலே தலைவர் கலைஞர்களுடைய பெயரிலே கலைஞர் நூலகம் கட்டப்படும் என அறிவித்த கழக தலைவர் நமது முதலமைச்சர்களுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை மதுரை மாநகர திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். மதுரை மாநகராட்சி பகுதிகளுக்கு உட்பட்ட வண்டியூர் கண்மாய், செல்லூர் கண்மாய், தெங்கால் கம்மாய், மாடக்குளம் கம்மா, கொடிக்குளம் கம்மா என்ற 4-5 கம்மா இருக்கு. அது மாநகராட்சி எல்லைக்கு உள்ள இருக்கு. அதுல ஆண்டு முழுவதும் தண்ணீர் இருந்தால் அந்த பகுதி மக்களுக்கு தண்ணீர் தொடர்ந்து கிடைக்கும் என்பதால் ஆண்டு முழுவதும் நீர் நிரப்பி வைக்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன். 14 லட்சம் மக்கள் தொகை கொண்ட மதுரை மாநகரில் பொழுதுபோக்குவதற்கு சொல்லக்கூடிய அளவிலே ஒரு பூங்காவோ எதுவும் இல்லை. ஆகையால் மக்கள் கூடுவதற்கான ஒரு இடமாக இப்போது வண்டியூர் கண்மாய் இருக்கிறது. அந்த வண்டியூர் கண்மாயினை சுற்றுலா தலமாக அறிவித்து படகு சவாரி, பூங்கா, நடைபெற்ற தடம் போன்று பல பணிகள் செய்து மக்கள் மகிழக்கூடிய அளவில் அமைத்து தர வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். மதுரை பிபிகுளம் முல்லை நகர் பகுதியில் சுமார் ஒரு 50-60 ஆண்டு காலமாக குடியிருந்து வரும் ஒரு 600 வீடுகளைச் சேர்ந்த குடியிருப்பு வாசிகள் இன்றைக்கு உயர்நீதிமன்றத்தினுடைய உத்தரவுப்படி நீர்பிடிப்பு பகுதி என மாவட்ட ஆட்சியர் அவர்கள் அறிவித்து அதை இடிக்கப்பட வேண்டும் என அறிவித்திருக்கிறார்கள். உடனடியாக அதை இடிப்பதற்கான நடவடிக்கை எடுக்கும் பொழுது நாங்கள் மாவட்ட ஆட்சியரை கேட்டுக்கொண்டபடி இப்போ தற்போது நிறுத்தியிருக்கிறார்கள். மேற்கொண்டு குடியிருப்பினர் உயர்நீதிமன்றம் சென்று உள்ளபடியால் கால அவகாசம் கொடுக்க மாவட்ட நிர்வாகத்தினை கேட்டுக்கொள்ள வேண்டும். அவர்களின் வாழ்வாதாரம் கருதி மாற்றிடம் மிக அருகாமையில் வழங்க வேண்டும். மதுரையில் இதுபோன்று பல இடங்களில் பட்டா இல்லாமல் வசிக்கக்கூடிய மக்கள் அச்சப்பட்டு கொண்டிருக்கிறபடியால் அவர்களை கண்டறிந்து அல்லது மக்கள் பிரதிநிதிகளின் வேண்டுகோளின்படி பட்டா வழங்க முன்வர வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். செல்லூர் பந்தல்குடி கால்வாய் என்று ஒரு கால்வாய் 3 கிலோமீட்டர் அளவில் வையாத்துல போய் தண்ணி போகிற மாதிரி இருக்கு. அந்த கால்வாயில் ஒரு அதிகமான மக்கள் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் அது சாக்கடைகள், குப்பைகள், துர்நாற்றம், கொசுத்தல் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. ஆகையால் பந்தல்குடி கால்வாயினை இருவரும் காங்கிரீட் உயரமான காங்கிரீட் சுவரும் காங்கிரீட் தளமும் விட்டு கால்வாயினை சீரமைக்கப்பட வேண்டும் என மாண்புமிகு நீர்ப்பாசனத்துறை அமைச்சர்களை கேட்டுக்கொள்கிறேன். செல்லூர் பகுதியில் உள்ள பாதாள சாக்கடைகளில் சாக்கடை தண்ணீர் பொங்கி வெளியே வருகிறது. அதனை சரி செய்ய உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். அண்ணா நகர், KK நகர், மேலமடை போன்ற சில பகுதிகளில் படித்தவர்கள், அரசு அதிகாரிகள், வணிகர்கள் என வசிக்கும் பகுதிகளில் சாலைகள் குண்டும் குழியுமாக இருக்கிறது. பொதுவாகவே மதுரையில் நிறைய இடங்களில் சாலைகள் மோசமாக உள்ளபடியால் மாநகராட்சியிடம் இப்போது நிதி பற்றாக்குறையாக உள்ளது. குண்டும் குழியுமாக உள்ள சாலையினை புதிய சாலைகளாக போட நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும். மேலும் மேலமடையில் பாதாள சாக்கடை திட்டத்தை விரைந்து செயல்படுத்த வேண்டும் என்று நமது நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். மதுரையில் மையப்பகுதியான கல்லாகுளத்தில் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தினுடைய கல்லூரி ஒன்று இயங்கி வருகிறது. அந்த கல்லூரியில் சுமார் 4325 மாணவர்கள் படிக்கிறார்கள். ஆனால் கட்டணம் செலுத்தி படிக்கக்கூடிய நிலை இருக்கிறது. அது அரசு கல்லூரியாக மாற்றி நமது உயர்கல்வித்துறை அமைச்சர் மாற்றித்தர வேண்டும் என்ற கேள்வி பதிலை சொல்லியிருக்கிறார். நிச்சயமாக செய்து தருவார் என்று நம்புகிறேன். ஏற்கனவே நமது மாண்புமிகு நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் மதுரையில் ஆய்வு நடத்திய போது ஒரு 3 திட்டத்திற்கு அன்றைக்கு அறிவிப்பினை தெரிவித்திருக்கிறார். மதுரை பெரியார் சிலையிலிருந்து கீழ்வழி வீதி வழியாக அவனியாபுரம் சென்று விமான நிலையத்துக்கு செல்லக்கூடிய உயர்மட்ட சாலை பாலம் அமைத்திருக்க சொல்லியிருக்கிறார். அதனால என்ன பிரயோஜனம்னா 40 நிமிஷம் ஆகுது இப்போ மதுரைக்குள்ள வர்றதுக்கு, 15 நிமிஷத்தில் போயிடலாம் அப்படின்னு தெரிவிச்சுக்கிறேன். அதே போல அண்ணா சிலையிலிருந்து வடக்கு விடுவதாக பெரியார் சிலை வரைக்கும் ஒரு பாலத்துக்கு இது ஆயிடுச்சு, ஆயிடுச்சு உயர்மட்ட சாலை பாலம். அதை தொடர்ச்சியா திருப்பரங்குன்ற ரோடு பழங்காலத்து வழிக்கு கொண்டு போனாதான்
அங்கே 2 ரயில்வே கேட் இருக்கு. டிவிஎஸ் நகர் ரயில்வே கேட்டு, அழகப்பண்ண ரயில்வே கேட்டுன்னு 2 பாலத்துக்கு இந்த பாலம் உயர்மட்ட சாலை போல தான் இறக்க முடியும். வேற வழியாக அது செய்யவே முடியாது. அதை ஆய்வு செய்து அதையும் செஞ்சு தரணும்னு கேட்டுக்கிறேன். அதே மாதிரி சென்னை திருச்சியிலிருந்து வரக்கூடிய வாகனங்கள் தென்பகுதியில் போகிறதுக்கு இப்போ மதுரைக்குள்ளே வந்து போகிறதுல பெரிய சிரமமாக இருக்குது. போக்குவரத்து நெரிசல் இருக்காங்க. அதை வந்து ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட பேஸ் 2என்றதுல சிவகங்கை சாலை, ராமேஸ்வரம் சாலை, தூத்துக்குடி சாலையை கடந்து கன்னியாகுமரி சாலை இணைக்கும் வகையில் சாலை அமைக்கப்பட்டால் பயனுள்ளதாக அமைக்கும். விமான நிலையத்திற்கு ஏற்கனவே 200 கோடி சுரங்கப்பாதைக்கு கொடுத்துருக்காரு. அதுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். கடைசியாக முக்கியமானது, எய்ம்ஸ் ஆஸ்பத்திரி வரும்னு சொன்னாங்க. ஆனால் வரவே இல்லை. நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தான் இந்த ஆண்டு பிரதமர் அவர்களை இந்த கடந்த மாதம் சந்தித்த பொழுது கேட்ட பொழுது அதற்கான பூர்வாக முயற்சியில் ஈடுபட்டு நிச்சயமாக அடுத்த ஆண்டுக்குள்ள எய்ம்ஸ் வரும்னு மக்கள் நம்புறாங்க. அதே மாதிரி தேடி திண்டுக்கல்லிருந்து வர்றவங்க விமான நிலையத்துக்கு போறதுக்கு நம்ம மாண்புமிகு அமைச்சர் பெரியசாமி தெரியும். 20 கிலோமீட்டர் சுற்றி வர்றாங்க. உணவு அமைச்சர் அதை வழியத்தான் போவார். அதுக்கு 7 கிலோமீட்டர்ல சுற்றி ஒரு பாதை இருக்கு. அது ஏற்கனவே ஆய்வு செஞ்ச பாதை. அதனால அந்த 7 கிலோமீட்டர் சாலையை போட்டு தரணும்னு கேட்டுக்கிறேன். அது மாதிரி வையாற்றின் 2 புறமும் இப்போ ரோடு நாங்கள் நான் மறைந்த சட்டப்பேரவைத் தலைவர் ஐயா பிடிஆர் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து அங்கே மண் ரோடு போட்டோம் வசூல் பண்ணி. இன்னைக்கு இந்த கடந்த ஆட்சியில் வேலை செஞ்சுருக்காங்க. 2-3 இடத்துல குறையா இருக்கு. மேம்பாலம் கட்டணும். அதை முடிச்சு தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மதுரைக்கு குடிநீர் பற்றாக்குறை இருக்கு. அந்த குடிநீர் பற்றாக்குறைக்கு கடந்த ஆண்டு தான் அடிக்கல் நாட்டினாங்க. தேர்தலுக்கு முன்னால முல்லை பெரியார் தண்ணியை விரைவிலே கொண்டு வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மதுரை விருதுநகர் சாலையில் சிவரக்கோட்டையில் ஏற்கனவே ஒரு 1500 ஏக்கர் சிப்காட்டுக்காக எடுத்தாங்க. இப்போ அது நின்று போச்சு. நமது மாண்புமிகு தொழில்துறை அமைச்சரும் வருவாய்த்துறை அமைச்சரும் டெய்லி அந்த வழியாக தான் வர்றாங்க தினந்தோறும். அவங்க அதை முதலமைச்சர்களிடத்தில் எடுத்து சொல்லி அந்த சிப்காட்டை அமைத்து தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். தூத்துக்குடியிலிருந்து ஒரு புதிய ரயில் பாதை அருப்புக்கோட்டை வழியாக வருது. அது வரும்போது திருப்பரங்குன்றத்தில் ஒரு சரக்கு புத்தகம் அமைக்க ஒன்றிய அரசை வலியுறுத்துமாறு கேட்டுக்கொண்டு மாண்புமிகு செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர்கள் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.